ஏ.கே. வேலன் அவர்களும் ஜெயலட்சுமி அவர்களும் மானசீகமாக இந்த குழந்தைகளை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்றென்றும் வாழ்த்துவார்கள். அவர்கள் வாழ்த்ததுக்கப்புறம் நாங்கள்லாம் அதை அடியொற்றி தான் வாழ்த்துகிறோம். அவர் வேலன் அவர்களே ஒரு ஆலமரம், அருணாச்சலம் ஸ்டுடியோ ஆரம்பம். அந்த ஒரு செல்ஃபோனை கொஞ்சம் 2 நிமிஷம் ஒன்று ஆஃப் பண்ணி இல்லைன்னா சைலன்ஸ் மோடு போட்டுருங்க. அது நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. போதுங்களா? தயவு செய்து 2 நிமிஷம் ஒன்று ஆஃப் பண்ணி இல்லைன்னா சைலன்ஸ் மோடு போட்டுருங்க. அந்த அருணாச்சலம் ஸ்டுடியோ ஆலமரம் எப்படி எங்களுக்கெல்லாம் நிறைய படங்களுக்கு பின்னணியாக இருந்ததோ அது மாதிரி ஏ.கே. வேலன் அவர்களும் ஒரு ஆலமரமாக இருந்து அவருடைய 6 புதல்வர்கள் வழியாக கிளை விட்டு விழுது பரப்பி இருந்து அவருடைய குடும்ப முறைகள்லாம் பரவியிருக்கின்றது. அந்த குழந்தைகள் வாழ்வாங்க என்று வாழ்த்துகின்றேன். அப்புறம் வேலன் அவருடைய வரலாற்று பூரா தமிழன் சொல்லிட்டா திரும்ப அதையே பிளம்பிட்டு இருக்கணும்னு நினைக்கிறார். எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் வேலன் அவர்கள் அந்த நீதிபதி சதாரம் அந்த நல்லங்காடு படங்கள் தான் நான் கிராமத்தில் இருக்கும்போது பார்த்துக்கிறேன். அவருடைய வசனம் ரொம்ப உயிர்ப்பாக இருக்கும். நான் சிவாஜி அவர்களுக்கு ஃபால்கே விருது கொடுத்தார்கள். இப்போ வீட்டுக்கு போய் வாழ்த்துக்காக போயிருந்தேன். அப்போ ரொம்ப தளர்ந்து போயிருந்தாரு. அப்படி எப்பவுமே அவருக்கு கால் மட்டும் உட்காந்துட்டு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். உட்காந்துட்டு ஆனால் எங்கள் ஆள் சிவாஜி கணேசன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாண்ணே அப்படிங்களா அப்படின்னாரு. வசனமெல்லாம் இவர் நினச்சிட்டே எழுதுவாங்க. அவர் என்ன மாதிரி வசனம் எழுதுனாலும் அந்த வசனம் உயிர் கொடுக்கின்றோம் என்னுடைய ஆசான் சிவாஜி கணேசன் அவர்கிட்டே சொன்னேன். ஒரு படம்னா ஒரு சிற்பியா சிவாஜி கணேசன் நடிப்பார். அவர் இளவரசியை சாவித்து நடிப்பாங்க. இப்போ மலையடி வார்த்தை சிற்பம் செஞ்சுட்டு இருப்பாரு. மலையே உன்னலையே நீ பாராயணம் ஒரு பாட்டு ஒன்று ஒரு சீர்காழி பாடுவார். அந்த பாட்டை கேட்டுட்டு இந்த இளவரசி தேடி பிடிச்சி மலை அடிவாரம் போகும். போனோடனே சிவாஜி தான் அந்த சிற்பின்னு தெரிஞ்ச உடனே சிற்பியுடைய அந்த கலை திறமைக்கும் பாடல் ஞாபகத்துக்காகவும் சிவாஜியை லவ் பண்ணுவாங்க. அப்புறம் நேரடியாக லவ் பண்ணால் ஒத்துக்க மாட்டான்னு ஒரு சுமணி படையை கட்டிட்டு சராசரி பொண்ணு மாதிரி வீட்டுக்கு கண்ணாம்பா அம்மாவோட எல்லா வேலையும் செஞ்சுட்டு அந்த பொண்ணு பழகிட்டு இருக்கோம். இளவரசி ஞாபகம். இளவரசி சராசரி பொண்ணு மாதிரி வீடு வாசல் விலைக்கு அரிசி கட்டி கொடுத்து கூட மாட்ட சமையல் பண்ணும்போது சிவாஜி கிட்ட கண்ணப்பா சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு சம்சாரம் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு. முதல்ல இளவரசின்னு ஒதுக்கிட்டு இருந்த சிவாஜியே கிட்டத்தட்ட வீட்டுக்கு பழக ஆரம்பிச்ச உடனே லவ் டெவலப் ஆகிடும். நம்ம எம்.கே. ராஜா அவர் இந்த விஷயம் தெரிஞ்ச போது ராஜா மெய்காப்பான சிவாஜி அப்பா பாருங்க நிலைமை எப்படின்னு. சிவாஜி அப்பா மெய்காப்பான ராஜாவுடைய பொண்ணு சிவாஜி லவ் பண்ணி எவ்வளோ டேஞ்சரான விஷயம் பாருங்க. உடனே ராஜாவுக்கு விஷயம் தெரிஞ்சு எம்.கே. ராஜா வீட்டுக்கு ஏ.கே. வேலன் கழிப்பார். தம்பி சித்தசேனா ஒரு நாட்டு ஆளவணி இளவரசி தான் அவனை காதலிக்கணும், நீ ஒரு சாதாரண சிற்பி அவளை மதுரை சொல்லும் போது ஏ.கே. வேலன் கழிப்பார். அரசே, என்னை கண்டமாக வெட்டி அந்த மண்ணிலே புதைத்தாலும் அந்த மண்ணிலே இருந்து முளைக்கும் ஒவ்வொரு புல்லுக்கும் அந்த உணர்வு அரசேன்னு போடா தூக்கு போடாங்க. என்ன திருமணம் பேசுறேன் பாருன்னு இவருக்கு முடிவு பண்ணி தூக்குன்னு முடிவு பண்ணிடுவாங்க. அப்போ கண்ணாம்பாவுக்கு விஷயம் தெரியும். நம்ம வீட்டுக்கு வேலைக்காரி மாதிரி வந்த பொண்ணு தான் இளவரசி. அதை போய் நம்ம பையன் லவ் பண்ணிருக்காங்க. தப்பா போச்சு இந்த அம்மா போய் ஆராய்ச்சி பண்ணி அடிச்சு சபையை கூட்டி, ஐயா ராஜா எனக்கு விஷயம் தெரியாது, எனக்கும் தெரியாது, இளவரசி தான் சராசரி பொண்ணு மாதிரி பழச்சுன்னு ஏதோ தப்பு நடந்து போச்சு, மனுஷன் எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க, தயவுசெய்து போன் ஆப்பட்டீங்களாப்பா ஐயா ராஜாங்களா. காலாகிரத்து சிவாஜி போட்டி வருவாங்க. அப்ப அம்மா காரி சொல்லுவா, ராஜா சொல்ற மன்னிச்சிடுவோம், உயிர் பிச்சை கொடுக்குறோம், நாடு எடுத்துக்கலாம் போ, காணாம போயிடுன்னு சொல்லுவாங்க. இப்ப சிவாஜி வருவாரு. கண்ணம்மா சொல்லுவாங்க, மகனே நீ சுதந்திர பறவைடா அப்படின்னு. அப்ப என் வாதியார் ஏ.கே. வேலன் நேராக என்னம்மா சொல்லு, நீ நாடு எடுத்தப்பட்டிருக்கிறாங்க, யாருடைய கட்டளை இதுனா மன்னன் கட்டளை. மன்னன் கட்டளை. இந்த கட்டளையிலே நீதி எங்கே இருக்கிறது தாயே? நான் பிறந்த பொன்னாட்டை விட்டு போ என்று கூட இவர்கள் யார்? சங்க தமிழ் முழங்கும் சிங்க திருநாட்டை விட்டு போ என்று கூட இவர்கள் யார்? உருவனுக்கும் பொதியை தென்றலை விடுத்ததா, புரசனுக்கும் புத்தாளத்து அறிவியலை விடுத்ததா, ஒருத்தரை மிஷஸ் கொண்டு கூட இடமற்ற தலைமுறை மட்டும் என்று தாமதம் மறுத்தாளா? அம்மா உள்ளே கள்ளம் வைத்து முதட்டிலே தேம்பூசி வஞ்சம் தீர்க்கும் நஞ்சிலும் குடிவு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தீர்ப்பாகி விடுமா? வானத்தை முற்றும் மனசை உண்டாயும் ஐயமதற்பாடும் கடல் எதிர்த்து விழுந்தாலும் ஒப்ப மாட்டேன். அந்த இமயத்திருச்சிலே கொடியேற்ற சென்றான் ஒருவனும், கடலுக்கப்பா தச்சு துணர்த்து சென்றான் மற்றொருவனும், எங்கே வந்தான் கலியத்தில் பண்ணி வந்தான் என்றெல்லாம் முழு பேர் என்பவர் எண்ணம். அவ்வழியே வந்த நான் புகழம் தேடி ஓடுவதா?
ஓடுவதற்கு ஒரு நீதிமன்றமா? சரித்திரம் கண்ட தமிழகம், கண் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி முதுமையகம் வந்தவர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்த புண்ணிய பூமி தான் பெற்ற மீதாய் அனாதையாக வெட்டி அவர்கள் செய்யாதீர்கள். என் பச்சை ரத்தத்தை வேண்டும் என்றால் எடுத்து பருவங்கள், என் உடலை வேண்டும் என்றால் கண்டம் கண்டமாக வெட்டி நான் பிறந்த மண்ணோடு கொண்டாக புதைத்து விடுங்கள். ஆனால் என் தாயத்துக்கு மட்டும் இதை வெட்டாதீர்கள் அம்மா, என் தாயத்துக்கு வெட்டாதீர்கள். சொல்றேன் நல்லா இருக்கு. எந்த படம் கிழிஞ்சு போச்சு போ, உங்க படம் தான். என்ன படம் தான் அது? வணங்க முடியும் யாருப்பா வசனம் இருந்து இயற்கை வர நல்லா தாண்டா எழுதியிருக்காங்க. ஆமா இதெல்லாம் நீ ஏடா படிச்சிருக்கிற அப்படின்னா, நீ சமைச்சாலுப்பா நான் சாப்பிட்டேன்ப்பா, நீ சமைச்சு வச்சுட்டு போயிட்டு நான் சாப்பிட்டவன் ஜீரணிச்சுவேன், எனக்கு தானே அவங்க தெரியுமே. இந்த வசனத்துக்கெல்லாம் அவரு கலந்தைகள் இருக்கும்போது முதல்ல தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இருக்காரு, அங்க லைப்ரரியில வந்து வேலை பார்க்கறாரு. அப்ப போடுறாரு சங்கரிக்கை பாடலாம். சங்கரிக்கை பாடலாம் வந்து ரொம்ப சாதாரண நினைச்சுக்காதீங்க, படிக்கிற கூட பல்கலை படி போகும். உரை சொல்ல சொன்னா தமிழர்கள் போன்றவர்கள்லாம் அப்புறமா நீண்ட உரை சொல்லுவாங்க. அந்த பாடலாம் அவர் எதுவுமே பாடல. சங்க இலக்கியத்தை அவர் பொழிஞ்சதுனாலதான் அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியுது. ஒரு பாடல வந்து போர் நடக்குது, போருக்கு போற இடத்துல வந்து தாத்தையும் செத்து போயிட்டான். ஊருக்கு இருந்து அப்பா வராரு, அப்பாவை சண்டை அனுப்புறாங்க. அந்த கணவன் வந்து கணவடி பாதுமை கொடுமை என்னை நீவி ஒரு மகன் நல்லது இல்லை ஒரு செருமகன் நோக்கி செடியால விடுமே. அதான் புரியுதா? ஒன்றும் புரியாது. இந்த பாடல் 2000 வருஷம் பாடலையா ஏகே வேளாண் உரு போட்டுக்காரு. அதனாலதான் அவ்வளவு பெரிய வசனத்தை அவருக்கு பிரமாதம் எழுத முடியுது. அந்த மாமனிதர் வந்து எழுதினாரு. அவர் குழந்தைங்க வந்து உலகம் போல இருக்கு. பெரியாருடைய படத்தை நான் கொடுத்தேன். பெரியார் தான் முதல்ல உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 வச்சுட்டு ஓட்டிட்டு அதை வெளியே வான்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவர் ராமன் நாடகத்தை எரிமலை உள்ள நாடகத்தை எழுத சொன்னாரு. KR ராமசாமிக்கு ஒரு நாடகம் கொடுக்குறாரு, கோவலன் ஒரு சிறப்பு பற்றி நாடகம் கொடுக்குறாரு. RS மசன் ராவணன் எழுதி கொடுக்குறாரு, SSR கைது இப்படி 50 நாடகத்துக்கு எழுதி கொடுக்குறாரு. 16 படம் எடுத்தவர். கைப்பற்றாத வடிவெடுக்கும் படம் போது நான் மெட்ராஸ் வந்திருக்கேன். 22-30 ரூபா பணம் நான் சினிமாக்காரன் அதிகமா பணம் வரும்போது நம்பர் 2, 3 வச்சுக்குவாங்கனாலே பெரும்பாலும் எல்லா வீட்டுக்கு கொண்டு விட மாட்டாங்க. நான் போராடியும் சரி, எங்க அம்மா வந்து வெள்ளச்சில காலேஜ் சின்ன வயசுலேயே வந்து 32 வயசுக்கு விட வாங்கிட்டாங்க, கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அம்மா திருப்தி கொண்டதுக்காக ஒரு பொண்ணை பாருங்க, சினிமாக்காரை எவனுமே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நாம நேரில் போய் பார்த்தா சிக்கலாகி போகணும். 2 ஃப்ரெண்ட் அனுப்பி போய் பார்க்க கோயம்புத்தூர் போய் ஒரு பொண்ணை பார்த்தாங்க. பொண்ணை பார்த்து போட்டா பற்றியெல்லாம் சாப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க வீட்டில் ஓகேங்கிற மாதிரி. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு அண்ணங்காரம் தான். நேரம் அண்ணங்காரம் வந்த உடனே நேரம் ஒரு பத்திரிக்கை தான் 2 உட்காந்துருக்காங்க. இதான மாப்பிள்ள இதான மாப்பிள்ள அப்படின்னு உடனே 2 பேர் அப்படியே விக்கிச்சு அந்த காற்று சாப்பிட ரெண்டு விட்டாங்க. இந்த காட்டின படம் என்னன்னா, நான் மல்லாக்கப்பட்டு என் மாதிரி ஜெயிச்சுதான் பட்டிருக்கான். என் படாச்சு பொண்ணு கொடுப்பாங்க. ஒரு நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. படம் வந்து வெள்ளிக்கிழமை வரும். ராணி பத்திரிக்கை ரொம்ப செஞ்சிருக்காங்க. நான் மலர் பத்தி என்ன ஜெயிச்சிட பட்டு இப்படி பட்ட காட்டு பையன் 24 வருஷத்தோட இதான் மாப்பிள்ள இதான் மாப்பிள்ள நீ ஒன்றுமே சொல்லிட்டு வந்தாங்க. இப்படி எல்லாம் வந்து நடிகர்கள்னா ரொம்ப யோசிக்கிறப்ப 10,000 ஒரு 10-13 இடத்த போட்டா ஒரு அம்மா வந்து மாட்டின வச்சுங்க. அதாவது எங்க காலகட்டத்தில் மட்டும் இல்ல, கார்த்திகாவுக்கு அதே மாதிரி. கார்த்திக் காலத்துல இதே மாதிரி சிவகுமார் நல்லவங்க, அவர் பையன் பத்தியர் படம் பார்த்தாங்க. ஐயோ படங்கிறது அந்த பையனுக்கு கொடுங்க. உங்களுக்கு கொஞ்சமா தைரியம் இருக்காது, ரோஷமே வேணாம் சார். அந்த பையன் லாரிக்கார ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டி அதை கூட்டிட்டு போறாங்க சார். இந்த பையனுக்கு பொண்ணா சார் போங்க எழுத போசாங்க. இந்த ரேஞ்சில் கார்த்திக் அவனும் படாத பாடுபட்டு சரி ஏதோ ஒரு பக்கம் எடுத்து. பட் நான் என்ன பண்ணேன்னா, நான் அவர் சொன்ன மாதிரி லேரா சொன்ன மாதிரியே நான் என்ன பண்ணேன், 2 விஷயம் முடிவு பண்ணேன். நான் விருப்பப்பட்ட மாதிரி தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணேன். அதே மாதிரி கார்த்திக் வந்து காலத்துல வேண்டான்னு சொன்னா பண்ணி கொடுத்தேன். கால திருமணம் முடிவு பண்ணுவோம். இப்ப 2 பேர் இருக்காங்க, உத்தம சிவாசிக்கலாம். இதை வந்து காலெல்லாம் எடுத்துக்கலாம், 15 மணி எடுத்துக்கலாம். 2 ஒரு இடத்துல படிச்சுக்கலாம், ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்காங்க. இது போய் தப்பே கிடையாது. புரியுதாமலுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்த உடனே 32 வயசு தாண்டியாச்சு. சூர்யா வந்து 4 வருஷம் லவ் பண்ணிருக்கான். ஒண்ணுமே சொல்ல, எங்க அப்பா சத்தியம் ஒத்துக்க மாட்டான்னு தெரியும், எங்க அம்மா ஒத்துக்கவே மாட்டான்னு தெரியும். பட் கல்யாணம் பண்ணா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா ரைட் எப்படி இப்படி எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. அப்படி இருந்த பையன் அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு ஜெயலலிதா அவர்கள் தான் மேலே இருக்காங்க. நான் வந்து கூட வந்து தானியில் எடுத்து கொடுத்து போனாங்க. அவர் ரொம்ப சொல்றா, என் கல்யாணம் 6ஆம் தேதியோ பிடிமாம் தேதியோ நடக்குமா நடக்காது தெரியாது, அவ்வளவு பயத்திலே கல்யாணம். பட் அது துணிச்சலாக வந்து குடும்பத்தை காப்பாற்றுற பையன் வளர்ந்தாச்சு, 32 வயசு தாண்டியாச்சு, சுயமா சம்பாதிக்கிறான். 4 வருஷம் காத்துக்கிறாங்க. அந்த மாதிரி காத்திருந்து அதை பிரிப்பது பெரும் பாவம் என்பதனால் சேர்த்து வச்சேன். இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமா இருங்க. அதாவது உங்க வீட்டுல இருந்தாலும் சரி, யார் வீட்டுல இருந்தாலும் நல்ல ஞாபகத்துங்க. 14 வயசு பசங்க லவ் பண்ண விட்டுறாதீங்க. அது ஒண்ணுமே புரியாத வயசு. அது வந்து அந்த வயசுல மாட்டாங்கன்னா
ஆறுதல முதல்ல கிட்ட யானை பண்ண மாதிரி அப்படியே உள்ள எடுத்து போட்டுரும். 25 வயசு 30 வயசு ஆச்சுன்னா படிச்சு முடிஞ்சு பையன் வேலைக்கு போய் சுயமா சம்பாதிச்சு ஒரு பொண்ணோட இன்னைக்கு இல்லை 4 வருஷம் 5 வருஷம் தொடர்ந்து லவ் பண்ணா தயவு செஞ்சு நான் உங்களுக்கு சீனியர் ஆளு கையெழுத்து கும்பிட கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி பண்ணா அப்படின்னு சொன்னா நீங்க வேற பொண்ணை கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணை அந்த பையன் தொடவே மாட்டான். நல்ல தொடவே மாட்டாங்க. நம்ம அம்மா இல்லை அவங்க தொடவே மாட்டாங்க. அந்த பொண்ணு வாழ்க்கையும் போட்டு கல்யாணம் பண்ணி அந்த பாவத்தை யாரும் பார்த்தாதீங்க. புரியுங்களா? அப்படி 2 பேரை சேர்த்து வச்ச ராஜுவருக்கும் நம்ம தாய் சம்பாதிகளுக்கு அந்த மனசால பாராட்டுறேன். 2 பேருமே வந்து இந்த மாதிரி மனசு வரணும். கேட்டா அது எங்கேயோ குழந்தைக்கு பிறந்தது எங்கேயோ படிக்கிறதுக்கான தெரியாத நாட்டில் வாழ்ந்துருக்காங்க. சந்தோஷமா மனப்பூர்வமா நீங்க வாழ்த்துக்கு போயிருங்க. இந்த பாட்டுக்கு பொதுப்படையான ஒரு பாடம் இருக்கு. சங்கரிக்க பாடம் தான். அது அவங்க எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அது வந்து கற்பு மனம் கலவு மனம்னு அந்த காலத்துல 2 கல்யாணம் இருக்கு. ஒண்ணு வந்து காதல் கல்யாணம், இன்னொன்னு அப்பா அம்மா பார்த்து வைக்கிறது. இந்த பாடம் வந்து காதல் கல்யாணத்துக்கு பொருந்து, அப்பா அம்மாவுக்கு பொருந்து. பாடம் என்ன சொல்லுங்கன்னா, எங்க அப்பா யாரோ உங்க அப்பா யாரோ, எங்க அம்மாவுக்கு உங்க அம்மாவுக்கு என்ன உறவு இருக்கு, நம்ம இதுக்கு முன்னாடி சந்திச்சிருந்தேன், இப்ப நம்ம ஒரு சந்திக்கிறோம். அந்த திருமண பந்தம் சேர்த்து வச்சிருக்குது. அந்த செம்மண் நேரத்துல ஒரு மழை பெஞ்சதுன்னா அந்த செம்மண் நேரத்துல மழை பெய்யும் போது அந்த மண்ணோட சேர்ந்து பிரிக்க முடியாத அளவுக்கு செந்நீர் ஆயிடும். ஃபில்டர் தான் போட்டா பிரிக்க முடியாது. அப்படி 2 கலந்து வாழ்ங்கன்னு ஒரு பாடல் இருக்கு. யாயும் நியாயும் யாரால் இயலோ, எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளு, யானும் நீயும் எவ்வழி அறிந்தும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்த. அந்த மாதிரி 2 பேரும் 2 உடல் உருவிலா எந்தெந்தும் நீங்க சந்தோஷமா வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பாக அந்த குழந்தைகளை வாழ்க்கை நம்ம சந்தோஷப்படுறேன்.